வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரை ஆவணியாபுரத்தில் நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் உங்களுடைய காலை பங்கேற்று நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய காலை உங்களுடைய பேர் என்ன? அண்ணா, நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஒன்றியத்தை சேர்ந்த நடுமுதலக்குளம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம்னே. நம்ம ஊர் 18ஆம் படி கருப்புசாமி கோயில் காளைனது. காளைன்னு சொல்லக்கூடாது, எங்கள் தெய்வம். எங்கள் தெய்வத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ண்ணே. எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி நல்லபடியாக அவுத்து வெற்றி பெற்று வந்திருக்காரு. என்ன சொல்கிறது, எங்கள் ஊரோட தெய்வம் குலசாமி எல்லாமே காளை தான். காளை இதுதான், இவருக்காக தான் இப்போ இன்றைக்கி இவர் விழா தான் இன்றைக்கி. அது பொங்கலுக்குன்னு நாங்கள் பொங்கலை பார்க்கல. இது எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காளையில் இது பண்ண உற்சாகப்படுத்தக்கூடிய இது எங்கள் சாமியில் கொண்டாடக்கூடிய நாளாக தான் பார்க்குறோம். இதை வாடிவாசல்ல உங்க காளையை அவுத்துருக்கீங்க. காளைன்னு சொல்லக்கூடாதுன்றீங்க, சாமின்னு சொல்றீங்க. உங்க சாமியை வாடிவாசல் ஆனால் இது நம்ம மாட்டை மட்டும் நான் சொல்ல, நம்ம காளையை மட்டும் சொல்லலானே. உலகத்துக்கு எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே மாடுன்னு பேசாதீங்க. எல்லாமே சாமின்னு தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பாரம்பரியம்னு வச்சு நடத்துகிறோம். எல்லாமே சாமி. நம்ம இந்த சாமிகளை தான் வீட்டில் வச்சு வணங்குறது. அது ஒன்று முக்கியமானது சொல்ல நினச்சினேன். எவ்வளோ கருவி, எவ்வளோ நவீனமயமாக உலகம் மாறினாலுமே, எத்தனை கருவி வந்தாலுமே சாப்பிட்ற சாப்பாடை ஒரே நாளில் உரமாக்கக்கூடிய சக்தி நம்ம தெய்வங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் எத்தனை மிஷின் ஒரே நாளில் உரமாக்கக்கூடியது எந்த ஒரு இதுவுமே இருக்குங்களா? பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த ஒரு மிஷினுமே கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நம்ம மண்ணுக்கு உரமாக்கி விவசாயிக்கு உதவக்கூடிய ஒரு இதுனா இந்த தெய்வங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு வாடிக்கு தான் ஒரு கோவக்காரரு, ஆனால் எங்கள் ஊருக்கு பாசக்காரரு. குழந்த பையன் ஆள் ஒட்டிட்டானா, ஊருக்காரங்க வந்துட்டாங்கன்னா பார்த்துட்டா அதுக்கேற்ற மாதிரி நின்றுக்கிடுவான். வேறு யாராலும் 100 பேர் வந்தாலும் அதை நின்று அவர் பிடிக்க முடியாது, அவரை தொட முடியாது. அதுதான் அவர் அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர். நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம். நீங்களே இந்த காளையில் கொண்டு வரவங்களும் சரி, மாடு பார்க்க வர பார்வையாளர் எல்லாருமே மாடுன்ற ஒரு வார்த்தையவே சொல்லிட்டு இருக்காங்க. மாடுன்றது என்னென்ன வார்த்தை? நம்ம எதுக்குன்னு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம், எதுக்குன்னு நம்ம இவ்வளோ இதெல்லாம் பண்ணி நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சாமிகள் இது பண்ணுறதுக்காக தானே. நமக்கு எதுனா முதுகெலும்பு, நமக்கு முதுகெலும்பே விவசாயம் தானே. உலகத்துலேயும் சரி, அது தமிழ்நாட்டில் முக்கியமாக விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது. விவசாயிகளோட நண்பனை என்னை கேட்டானா இதை தானே காளையில் தானே சொல்லுவேன். காளைகள் மட்டும், காளைகள் இல்லாட்டி நமக்கு விவசாயம் கிடையாது, எதுவுமே கிடையாதுண்ணே. நம்ம உண்ற உணவு தானே. ஒரு நாள் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுண்ணே. சாப்பாடு இதுலேருந்து விவசாயத்துலேருந்து. அது அந்த விவசாயத்துக்கு முக்கிய காரணம் இவங்க தானே. இவங்க இல்லாண்டி இவங்க கொஞ்சம் அழிஞ்சாங்கன்னா நமக்கு மொத்தம் அழிவு நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம்ண்ணே. என்னத்த சொல்கிறது இதுக்கு மேலே? இவங்க இருக்கிற நவீன காலத்தில் கார் இதுலாம், பஸ் வரலாம், எது வரலாம், ஆனால் அந்த தெய்வம் இல்லாமல் வாழ முடியாதுண்ணே. இப்போ அந்த வரக்கூடிய காளைகளில் வாடிவாசலில் இதை பிடிக்கிறதுக்கு இறங்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாடை பிடிச்சிடுறாங்க, எங்களோட மாடை பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி மாட்டு உரிமையாளர் வருத்தமும் அவங்க மேலே கோபமாக வெளிப்படுத்த. அண்ணா அது தவறுண்ணே. அப்படியெல்லாம் நாங்கள் யாரும் பார்க்கறோம்ல. வெற்றியின் தொழில் வீரனுக்கு ஜெயிச்சோம் தானே. அது ஒருத்தவங்களோட மாடோட திமிரையும் காளையோட திமிரையும் நம்ம மனுஷங்களோட திமிரையும் தானே சோதிச்சு நம்ம வீரத்தை எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம பயிற்சி பெறது தானே ஒரு விழாவை வச்சு சாமியை கும்பிட்டு நடத்திட்டு இருக்கோம். இது நீ பிடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது ஏதோ ஒரு பணம் கட்டி விளையாடுற விளையாட்டு கிடையாதுன்னு. நம்மளுடைய வீரத்தையும் நம்மளுடைய மண்ணோட அம்சத்தையும் காமிக்கிறதான ஒரு கலை நிகழ்ச்சி தானே இது. அது எல்லாருமே இதுதான் பண்ணுவோம். காளையும் இது இருக்குது, நல்ல காளைகளும் இருக்குது, காளையர்களும் நல்ல காளையர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே சரியான சமத்துவம் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இது பண்ணணும். இந்த காளையை பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்களோட பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்கிறது நம்ம கிடையாதுண்ணே. அது இதை பின்பற்றணும் எல்லா மக்களும், அதான் முக்கியம். வாடிவாசலில் உங்கள் மாடு கடங்கல் இருக்கு, உங்கள் காளைகளுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க? காலையில் எங்கள் தெய்வத்துக்கு அந்த ஒரு 5 அடுக்கு டிஃபன் பாக்ஸு, அது போக ஒரு அண்டா, ஒரு மிக்ஸி, முதலமைச்சர் சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு 5 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு பரிசுலாம் முக்கியம். நம்ம தெய்வம் போயிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்காரு, அது போதும் எங்களுக்கு. களங்கன்ட்டு வரதே போதும். வண்டியில் இருந்தாலும் படுத்துருவாப்புல. நீ இதை கயிறை கழட்டினா அவர் யாருமே தொட முடியாது, கயிறை லூஸ் விட முடியாது. எங்கள் ஊர் இங்கே நம்ம ஏரியா மக்கள் தவிர யாருமே அவர் தொடவும் முடியாது. எத்தனை பேர் பிடிக்க முயற்சி பண்ணாங்க வாடிவாசல்ல? ஒரு 20-25 பேர் கிட்ட இருந்திருக்காங்க அந்த இதில் ஒரு முயற்சி பண்ணதில். ஆனால் யாருக்கும் இவருக்கு பிடி கொடுக்கல, தொடக்கூட முடியாது இவரை. அந்த அளவுக்கு இவர் திறமசாலி, வேகம் உடையவர். இவர் பேர் பெரிய கருப்பு. உங்கள் பேர்? எங்கள் பேர் சிவனேஷ்குமார். வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.